ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. நவகிரகங்களின் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. சூரிய பகவான் மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அந்த 12 ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம், 12 மாதங்கள். அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போகிறார். எண்ணிக்கை 16/12/2024 முதல் 13/1/2025 வரைக்கும் குரு பகவானின் வீட்டில், அதாவது தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதுக்கடுத்தது மகர சங்கராந்தி, உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும். தட்சிணாயணம் முடிகிறது, உத்தராயணம். ஸோ இது தட்சிணாயணத்தில் கடைசி மாதம். அதுக்கு தான் மார்கழி மாதம். மார்கழி அற்புதமான மாதம், பகவத் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம். 16/12/2024 முதல் 27/12/2024 வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். 28/12/2024 முதல் 9/1/2025 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். 10/1/2025 முதல் 13/1/2025 வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். அவரோட சொந்த நட்சத்திரத்திலே. இது என்ன 3 நாள் 4 நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா, உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும், மீதி 2, 3, 4 ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும். அதனால தான் இந்த ஒரு 4 நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான், அந்த 2வது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது, மகரம். ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம். ஆக மூல நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார், பூராடம்ல சஞ்சாரம் பண்ண போகிறார், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள், நமஸ்காரங்கள். அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வரீங்க, இல்லைன்னு சொல்லலை. உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம பதில் சொல்ல முடியும். நீங்கள் ஹாய்ன்னு சொல்லி வாங்க, அதுலேயே உங்களுக்கு பதில் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அந்த வகையில் இப்போ நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். 8072046467 இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க, உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதன். சாதாரணமாகவே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு திடீர்னு கோபம் உச்சத்தில் வரும். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ஆச்சே, உஷ்ணமான கிரகம் உங்களுக்கு ராசிநாதன் அமைஞ்சிருக்கார். அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்கோபத்தை என்றைக்குமே குறைச்சிக்கணும், அப்போ தான் நல்லது. சரி, இப்போ இந்த ராசிநாதன் இங்கே எது வரைக்கும் இருந்தார்? இது வரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் சுகங்களை, உங்கள் தன் சுகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். சில பேருக்கு வண்டி வாகனம்லாம் வாங்கினீங்க, நல்லா சூப்பராக இந்த பழைய வாகனத்தை விற்றுட்டு வாங்கினீங்க. சில பேர் பார்த்திங்கன்னாக்க வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க. சில பேருக்கு வாடகை வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இன்னொரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கீங்க. நிறைய பேருக்கு இடமாற்றம். உத்தியோகம் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்திருக்கு, எதிர்பாராத ஒரு வருமானமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. தொழில் வியாபாரம் சிறப்பான முறையில் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா உங்களோட ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சே பண்ணீங்க, அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. திடீர்னு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கு. உறவினர்கள் ஆதரவாக இருந்திருக்காங்க. ஏன்னா சுகஸ்தானம் கேந்திரஸ்தானம், இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த உங்கள் ராசிநாதன் இப்போ எங்கே வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆன்மீக விஷயங்கள் கை கொடுக்கும். திடீர்னு திட்டம் போடுவீங்க, ஆன்மீக பயணம் அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனை அருமையாக நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க.
டக்குன்னு முடியும். அதுமாதிரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. சில நேரங்களில் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும். அந்த சஞ்சலத்தெல்லாம் ஓரம் கட்டிடுங்க, அப்படியே போயிட்டுங்க. சூப்பரான ஒரு முன்னேற்றம். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபஸ்ட் இன்டர்வியூவே சக்ஸஸ் ஆகிடும். 16/12/2024 முதல் 27/12/2024 கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேதுங்கிறது ஞானக்காரகன், ஒரு ஞானத்தை கொடுப்பார். சூரிய பகவான் கேதுவின் சாரத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சில ஞானங்களை கொடுப்பார். எல்லா ஞானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி? ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அதை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சூரிய பகவான், அப்படியே தைரியமாக முடிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 28/12/2024 முதல் 9/1/2025 வரைக்கும் 3/10 அதிபதி சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். ஏன்னா சகாயாதிபதி, முயற்சி ஸ்தானத்து அதிபதி, அவரோட நட்சத்திர காலில் வரதுனால உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். மனதில் ஒருவித தைரியம் குடும்பலும் சந்தோஷம் உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 10/1/2025 முதல் 13/1/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் அவரே டிராவல் பண்ணுறார். ஓன் ஸ்டார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருப்பீங்க. இப்படித்தான். சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம், வேலை மாற்றம் உருவாகலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். உத்தியோக மாற்றத்தை, தொழில் வியாபார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் பயம் வேண்டாம், கவலையும் வேண்டாம். அதனால் கடுமையாக பாடுபட்டீங்க, உயர்வாக பாடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயர்வுகள் உங்களை தேடி வரும். சரி, பரிகாரமாக ஏதாவது பண்ணினா ரொம்ப விசேஷமாக அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை 9 தடவை சுற்றிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை. சில பேர் சொல்கிறாங்க சனிக்கிழமை தான் 9 தடவை சுற்றணும், மற்ற நாள்லாம் சுற்றக்கூடாது. தினந்தோறும் 9 தடவை சுற்றுறது விசேஷம். சரியா? சில பேர் 7 சுற்று இப்படியும் 2 சுற்று அப்பிரதட்சணமாக பண்ணக்கூடாது. 9 சுற்றும் பிரதட்சணம் தான். கிரகங்கள் தான் அப்படி சுற்றுறதுன்னா நீங்களும் கிரகங்களா? அதனால் அப்படி பண்ணக்கூடாது. 9 சுற்றும் பிரதட்சணம் தான். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலாபலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.